நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் சங்கிகளுக்கு வயிறு எரியும். நீ சங்கிகளுக்கு வயிறு எரியுன்னு சொல்லி நீ நினைச்சேனா நீ ஒரு சரியான அரசமைப்பில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நீ பதவிக்கு வந்ததிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, தற்பொழுது துணை முதலமைச்சராக பதவிக்கு வந்ததிலிருந்து இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய போக்கு அவருக்கு வாடிக்கையா இருக்கு. என்னை கிறிஸ்தவன் என்றால் நான் கிறிஸ்தவன், என்னை இந்து என்றால் நான் இந்து, என்னைக்கு முஸ்லீம் என்று நினைத்தால் நான் முஸ்லீம். நான் உன்னை எதுவுமே நினைக்கலையே. ஹிந்துவா இருந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்றாருல, இப்ப இவருடைய பதவியை பறிக்கிறது கூட சட்டத்துல இடம் இருக்கான்னு நான் யோசிக்க வேண்டிய சூழல் இருக்கு. இது மாதிரி இந்த கிரிப்டோ கிறிஸ்தவராக உதயநிதி செயல்படுகிறார். இது முறையானதல்ல. இதுல திமுகவில் இருக்கக்கூடிய எங்க இந்து அண்ணன் தம்பிகளுக்கு தான் ரோசம் வரும். இவங்கள்ட்ட இருந்து வாழ்த்து வரலன்னு சொன்ன ஐயோ உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து இந்துக்களுக்கு சொல்லலைன்னு நாங்கெல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை. ஐயோ உன்ட்டு வாழ்த்து தான் எங்களுக்கு கேவலமா நினைக்கிறோம். இருக்காம போறாங்க, எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிடுறாங்களே. அப்ப சனாதனத்தை வேற ஒரு பொண்ணு நீங்க வெளியில பேசுறீங்களே, வீட்டிலே உங்களால அவங்க கடைபிடிக்கக்கூடிய முறையை நீங்க பேச முடியல. ஜீயர் வந்தார் அப்படின்னு சொன்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு வெள்ளைன்னா ஒரு நீதி, பச்சைனா ஒரு நீதி, காவினா அநீதி. என்ன சார் நீதி? உதயநிதி சொல்லுங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளை பேசுறான். அதே வார்த்தையை உன்னை திரும்ப பேசுனா நீ வழக்கு போடுற. இதுதான் சட்டம் சமமா? அம்பேத்கருக்கும் காங்கிரசுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கும் திகாவுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். அம்பேத்கர் ஒரு தேசியவாதி. இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர், சிந்தித்தவர், அதற்காக செயல்பட்டவர் அம்பேத்கர். இந்த நாடு ஒன்றாக இருக்கக்கூடாது, இந்த நாடு மொழியால், இனத்தால் வேறுபட்டு இருக்க வேண்டும், பிளவுபட்டு இருக்க வேண்டும் சொன்ன நபர் யாரு? ஈவேரா. அம்பேத்கர் என்ற பெயரை சொன்னால் உங்களுக்கு எரியும்னா நாங்கள் 100 முறை சொல்லுவோம். யார் சொல்லுது? ராகுல் காந்தி. அம்பேத்கர்ங்கிற பெயரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஜெய்பீம் சொல்லி தமிழ்நாட்டில் வேங்க வயல்ல குடிநீர் தொட்டியில பிய கலந்தவங்களை கண்டுபிடிக்க சொல்லி எத்தனை போராட்டம் நீ நடத்தின? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் ஹிந்து தமிழர் கட்சியின் தலைவரான ராம ரவிக்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். காலை வணக்கம் சார். இப்போ நேற்று கிறிஸ்துமஸ் விழாவில் கொண்டாடும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில சங்கிகளுக்கு வயிறு எரியட்டும் அப்படின்ற காரணத்துக்காக நான் மீண்டும் சொல்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எதனால சார் சங்கிகளுக்கு வயிறு எரியுது? அது சங்கிகளைத்தானே கேட்கணும். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொறுப்பு மிக்க தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அப்படின்னு பொறுப்பில் இருக்கிறார். அரசியல் அமைப்பின்படி பதவியேற்றுக் கொண்டவர். விருப்பு வெறுப்புகளின்றி அனைவருக்கும் சமமான அரசாட்சியில் நானும் இருப்பேன் சொல்லி பதவியேற்றுக்கொண்ட ஒரு நபர். நீ பதவிக்கு வந்ததிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, தற்பொழுது துணை முதலமைச்சராக பதவிக்கு வந்ததிலிருந்து இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய போக்கு அவருக்கு வாடிக்கையா இருக்கு. எதுவாலையும் நிமித்த முடியாது அப்படிம்பாங்க. அதுபோல இவரை திருத்த முயற்சிப்பது என்பது என்னுடைய வேலை கிடையாது. அவர் சொல்கிறார், நான் கடந்த ஆண்டும் சொன்னேன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று, என்னுடைய மனைவி கிறிஸ்தவர் என்று, நான் படித்தது இந்த கல்லூரி, இந்த பள்ளிக்கூடம், இப்பொழுதும் சொல்கிறேன் நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமைப்படுகிறேன் சொல்றார். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் சங்கிகளுக்கு வயிறு எரியும். நீ சங்கிகளுக்கு வயிறு எரியுன்னு சொல்லி நீ நினைச்சேனா நீ ஒரு சரியான அரசமைப்பில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. சரி, சங்கிகளுக்கு வயிறு எரியுது இருக்கட்டுமப்பா, நீ கிறிஸ்தவன் சொல்லியிருந்தேன்னா உன்னுடைய சான்றிதழில் என்ன போட்டிருக்க? நீ இந்துன்னு போட்டிருக்கியா, கிறிஸ்தவன் போட்டிருக்கியா, முஸ்லீம்னு போட்டிருக்கியா? அதில் ரொம்ப லாபகமாக தப்பிக்கிறாரா. என்னை கிறிஸ்தவன் என்றால் நான் கிறிஸ்தவன், என்னை இந்து என்றால் நான் இந்து, என்னைக்கு முஸ்லீம் என்று நினைத்தால் நான் முஸ்லீம். நான் உன்னை எதுவுமே நினைக்கலையே, இதில் எந்த ரகத்துலையும் நீ வரலையே. அப்படித்தானே நான் நினைக்க வேண்டியிருக்கு. நாங்கள் சங்கி வச்சுப்போம். ஆமாங்க, நீ அவ்வளோ பெரிய வீரன்லாம் கிடையாது. டெங்கு, மலேரியா, கொசு இது மாதிரி சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசிவிட்டு வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டது மாதிரி ஊரா கேஸ் போட்டவொடனே என்ன ஆகி போச்சு? ஐயோ சனாதனத்தை நான் எங்கே பேசுனேன் அப்படின்னு பல்ட்டி அடித்து பேசுகிற ஆளு நீ வீரனா? நான் சொல்ல உறுதியாக இருக்கேன்னு சொன்ன ஆளா? கிடையாது.
இப்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. கிறிஸ்தவத்துக்கு போனால் ஒரு ஹிந்துலேருந்து ஒருத்தர் போயிட்டார்னா அது முறைப்படி போயிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்துவாக இருந்து கொண்டு பிராக்டிஸ் கிறிஸ்தவரா, வழிபாட்டு முறை வாழ்க்கை முறை கிறிஸ்தவராக இருந்தால் அது சட்டம் செல்லுபடியாகாதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஒன்று கிறிஸ்தவனாரு, இல்லை இந்துவாக இருந்தால் இந்துவார், சலுகைகளை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு. இப்போ மிஸ்டர் உதயநிதி ஹிந்துவாக இருந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறார்ல, அப்போ இவருடைய பதவியை பறிக்கிறது கூட சட்டத்தில் இடம் இருக்கான்னு நான் யோசிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ உமாசங்கர் ஒரு ஐஏஎஸ், அவர் இந்து பெயரில் இருக்கக்கூடிய நபர், இந்து சலுகையில் இந்து அவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் ஐஏஎஸ்ஸாக போனவர். நான் வழிபாட்டு வாழ்க்கை முறையில் ப்ராக்டிஸ் கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய ஆள். இது மாதிரி இந்த கிரிப்டோ கிறிஸ்தவராக உதயநிதி செயல்படுகிறார். இது முறையானதல்ல. இதில் திமுகவில் இருக்கக்கூடிய எங்கள் இந்து அண்ணன் தம்பிகளுக்கு தான் ரோஷம் வரணும், எங்கள் ஆளுகளுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா இவன் பரம்பரை கொத்தடிமையில் மொத்தமும் அடிமையாக இருக்கிறாங்க. ஐயா, இவன் கிறிஸ்தவன் சொல்லி ஒரு நபர் போய் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் சொல்லக்கூடிய ஆள், நீ அனைவருக்கும் பொதுவானன்னு சொல்லக்கூடிய ஆள், ஏதாவது ஒரு இந்து பண்டிகைக்கு வந்து நீங்கள் இந்து என்று நினைத்தால் நானும் இந்து சொல்லாரா? அது ஒன்று தான் சார் மிகப்பெரிய குறைபாடாக இருக்குது. இவர் இந்து சொல்லலைங்கிறதுக்காக ஒன்றும் இந்து மதம் ஒன்றும் தாழ்ந்து போயிடலை, அழிஞ்சு போயிடலை. இவங்கள்ட்ட இருந்து வாழ்த்து வரலன்னு சொன்ன உடனே ஐயோ உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து இந்துக்களுக்கு சொல்லலைன்னு நாங்கள்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை. ஐயோ உன்கிட்ட வாழ்த்து தான் எங்களுக்கு கேவலமாக நினைக்கிறோம். ஏன்னா முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக மட்டுமே பேசக்கூடிய பேச்சுக்கள், நடிப்பு, அத்தனையும் நடிப்பு. இவர் கேள்வியெல்லாம் கேட்டோம்னா பதில் சொல்கிறதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கான சூழல் இருந்தால் தானே இப்போ ஏதாவது சொல்ல முடியும். இப்போ ஏன்ட்டனா நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பேசுவேன். அவங்களுக்கு எழுதி வச்சதை கூட ஒழுங்காக படிக்க முடியல. அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பேசுகிறத கூட அந்த பேப்பரை வச்சு தான் பேசுகிறாங்க. உங்கள் பேர் என்னென்னு கேட்ட கூட அதை கூட சீட்டில் தான் எழுதி கொடுக்கணும், என் பேர் இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க. ஏன் சார், உங்களை உள்ளத்தில் உண்மை இல்லை, வாக்கில் உண்மை இல்லை, வாழ்க்கையிலேயும் உண்மை இல்லை, சொந்த மதத்துக்கு உண்மை இல்லை, இருக்கிறதா நினைக்கக்கூடிய மதத்துக்கு உண்மை இல்லை. நீங்கள் யார்? உண்மை இல்லாத ஒரு பொய்முகத்தின் பெயர் தான் உதயநிதி. நான் சொல்கிறேன், அம்மா கோயிலுக்குள்ள போகிறாங்க, அம்மா துர்கா அம்மா போகிறாங்க, எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்றாங்களே. அப்போ சனாதனத்தை வேற ஒரு பொண்ணு நீங்கள் வீட்டில் வெளியில் பேசுகிறீங்களே, வீட்டிலே உங்களால் அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய முறையை நீங்கள் பேச முடியலை. ஏன் இந்த ரெட்ட நடிப்பு, ரெட்ட நாடகம், பொய் வேஷம்? அவங்க சொன்ன பேருங்களில் தான் பாத பூஜையே செய்யப்பட்டதுன்னு ஒரு சர்ச்சையாகி அதுக்கு ஒருத்தரை வந்து ரங்கராஜ நரசிம்மன்றவரை கைது செய்து அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சே சார் அது. ஆமாம்மா, திரு ரங்கராஜ நரசிம்மன்கிற ஒரு நபர் வந்து நம்ம கோவில்கள் சார்ந்து பேசக்கூடியவர், திருச்சியை சார்ந்தவர். அவர் வந்து அதை ஜீயர்கள்ட்ட பேசியதாகவும் ஜீயர்கள் உதயநிதி வீட்டுக்கு போனதாகவும் செய்தி பார்த்தோம். அதுக்காக அதை கைது பண்ணியிருக்கிறா, அது கண்டனத்துக்குரியது. அப்படி நடந்திருந்தால் ஆமாம் உண்மைதான், எங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னு மறுங்க. இப்போ இவங்க ஐயா இவங்க அப்பா பாட்டா யார், கருணாநிதி ஐயா இருந்தார். அவர் வீட்டுக்கு சாய்பாபா வந்தாரா இல்லையா? வீட்டில் எல்லாம் செயின் கொடுத்தாரு, மோதிரம்லாம் கொடுத்தாரு. அதில் நம்ம துறமுறை எனக்கு ஒரு மோதிரம் அப்படின்லாம் காட்டாருங்க. சாய்பாபா கொடுத்தாரு, வர வச்சு கொடுத்தாரு அந்த ஸ்டோரி. எனக்கு ஒரு மோதிரம் அப்படின்னாரு, கொண்டா உனக்கு ஒன்று அப்படின்னு கொடுத்தாருல. சாய்பாபா வந்தது கலைஞர் மறுக்கலை. இதே ஸ்டாலின் சாய்பாபாவை போய் பார்த்தார், புட்டபுரிதிட்ட போய் பார்த்தார், அப்படி காலில் விழுகிற மாதிரி விழுந்து அப்படி வச்சார். அவர் மறைக்கலை. அது மாதிரி இவர் மறைக்க வேணாமே. எங்கள் வீட்டுக்கு ஜீயர் வந்தாங்க, ஏன் ஸ்ரீ ரவிசங்கர் சாமி அவர் கூட ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனார். எத்தனையோ ஆதீனங்கள் கூட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமாம் வந்தாங்கன்னு சொன்ன என்ன குறைஞ்சிட போறீங்க? ஏன் சார், உங்களுக்கு வெள்ளை அங்கி போட்டு பாதிரியார் வந்துட்டா மட்டும் போட்டா பிடிச்சி போடுறீங்க, குல்லா போட்டு அல்லா பேர் சொல்கிற முல்லா மௌலி வந்தால் அதை போட்டா பிடிச்சி போடுறீங்க. ஜீயர் வந்தார் அப்படி சொன்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, ஏன் மறைக்கிறீங்க? சிறுபான்மையினர்களோட ஓட்டு போயிருமே சார். அப்ப சிறுபான்மைக்கு ஓட்டு மட்டும் போதும், பெரும்பான்மை ஓட்டு உங்களுக்கு வேணாம், அப்படித்தான் நினைக்கிறீங்களா? என்னங்க இது? உங்களுக்கு வெள்ளைன்னா ஒரு நீதி, பச்சைனா ஒரு நீதி, காவினா அநீதி. இது என்ன சார் நீதி? உதயநிதி சொல்லுங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் ஒருத்தர் விமர்சனங்களை தாங்கணும். விமர்சனங்கள் இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். உங்களுக்கு விமர்சனங்களை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவம் இல்லைன்னா பொது வாழ்க்கைக்கு, பொது வெளிக்கு நீங்கள் வரவே முடியாது, வரவும் கூடாது.
தொட்டாச்சு நீங்கள் செடி மாதிரி ஐயோ என்ன விமர்சனம், காலையில் எந்திரிச்சிருந்து உன்னை புகழ் பாடிக்கிட்டே இருப்பான். ஐயா உன்னை கேட்டு தான் சூரியன் உதிக்கிறது, இப்படியா புகழ் பாடுவான். உங்களை கேட்டு தான் காற்று வீசுகிறது, உங்களை கேட்டு தான் கடல் அலையடிக்கிறதுன்னு சொல்ல முடியும். புகழ் பாடக்கூடிய துதிபாடிகளாக மக்கள் இருக்க முடியாது. பொது வாழ்க்கையில் விமர்சனங்களும் வேண்டும், வாழ்த்துகளும் வேண்டும். வாழ்த்து மட்டுமே எனக்கு வேண்டும், விமர்சனங்கள் கூடாதுன்னு சொன்னால் அது வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. அதனால் உதயநிதி விஷயத்தில் இந்த ஜீகர்கள் வந்தாங்களா போனாங்களா, ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள். அதுக்காக ஒருத்தரை நீங்கள் கைது பண்ணி மேலும் மேலும் வழக்கு போடுறதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. உங்களுக்கு இப்போ இசைவாணி மேலே வழக்கு போட்டாங்களா? ஐயப்ப சாமி குறித்து அவதூறாக பாடிய அந்த நபர் மீது வழக்கு போட்டாங்களா? எத்தனையோ பக்கம் யூடியூபர்ஸ் போன்ற நபர்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்களா? எத்தனை பேர் ஆபாசமாக பேசுகிறாங்க, அவங்க கட்சியிலே பேசுகிறாங்க. அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள்லாம் அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளை பேசுகிறான். அதே வார்த்தையை உன்னை திரும்ப பேசுனா நீ வழக்கு போடுற. இதுதான் சட்டம் சமமா? அதனால் திமுக தனக்கு ஆகாதவர்களை, தனக்கு கொள்கை சித்தாந்த எதிரிகளை எதிர்ப்பது, அதற்காக வழக்கு போட்டு முடக்குவோம், அச்சுறுத்தி பார்ப்போம் என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல. இது ஜனநாயகத்துக்கு நல்லதாக நான் படலை. சார், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியினரும், ஏன் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கரை அமித்ஷா அவர்கள் தப்பாக பேசிட்டாரு, அதாவது அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாமி பேரை சொன்னீங்கன்னா கூட சொர்க்கத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி இவங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மடைமாற்றம் செய்யலாம்னு நினைக்கும் போது பாஜகவினர் அந்த பக்கம் மிகப்பெரிய மடைமாற்றம் செஞ்சதா சொல்லப்படுதே சார். அதாவது ராகுல் காந்தி ஒருத்தர் தள்ளி விட்டு அவர் கீழே விழுந்து அடிபட்டு அவர் மேலே கேஸை கொடுத்து அந்த அளவுக்கு மடைமாற்றம் செய்யப்படுதே சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பாராளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா ஏதும் அவமரியாதை பேசலை. பேசியதாக இவர்கள் திரித்து பொய் பிரச்சாரம் செய்து பொது அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் பாராளுமன்றத்தில் இவர்கள் பதாகைகளை ஏந்தி கொண்டு பகல் வேஷம் போடக்கூடிய பாவிகளாக இருக்கிறான்னு நான் சொல்றேன். அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கும் திகாவுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்கிறேன். முற்று முதலுமாக அம்பேத்கருக்கு சித்தாந்த ரீதியில் எதிரியானவர்கள் நான் சொன்ன நபர்கள் எல்லாம். அம்பேத்கர் ஒரு தேசியவாதி. இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர், சிந்தித்தவர், அதற்காக செயல்பட்டவர் அம்பேத்கர். இந்த நாடு ஒன்றாக இருக்கக்கூடாது, இந்த நாடு மொழியால் இனத்தால் வேறுபட்டு இருக்க வேண்டும், பிளவுபட்டு இருக்க வேண்டும் சொன்ன நபர் யாரு? ஈவேரா. இந்த நாடு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அப்படி பாடுபட்ட நபர் அம்பேத்கர். இந்த நாடு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட டெல்லி இல்லை, தமிழ்நாட்டை, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியை லண்டன் நாட்டிலிருந்து, அந்த தேசத்திலிருந்து ஆட்சி புரியணும்னு சொல்லி ஒரு அடிமை சேவகம் செய்யக்கூடிய மனப்பான்மையோடு கடிதம் எழுதிய நபர் யாரு? ஈவேரா. ஆச்சுங்களா? அம்பேத்கர் அறிவாளி. ஈவேராவுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அம்பேத்கர் கொள்கைவாதி மட்டுமல்ல, ஒழுக்க சீலர். ஈவேராவை அந்த வார்த்தைக்குள்ள அடைக்க முடியாது. ஏன்னா அவர் எப்படியெல்லாம் இருந்தாருன்னு சொல்லி அவருடைய சுயசரிதியை எழுதிய சாமி சிதம்பரனார் சொல்லி இருக்கிறார். சட்டத்தை இயற்றிய மேதை யாரு? நம்ம அம்பேத்கர். அவர் இயற்றிய சட்டத்தை எரிப்போம் என்று சொன்ன, இந்திய அரசியல் சட்டத்தை எரித்த சட்ட விரோதி யாரு? ஈவேரா. பட்டியல் மக்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக, கோவிலுடைய நலத்திற்காக, கோவில் உள்ளே செல்ல வேண்டும் என்ற உரிமைக்காக பாடுபட்டவர் யாரு? அம்பேத்கர். எந்த போராட்டமும் செய்யாம பட்டியல் மக்களை இழிவு பேசி, பழித்து பேசி, அந்த சமூகத்தை எவ்வளவெல்லாம் கேவலமா பேசிய நபர் யாரு? ஈவேரா. பட்டியல் மக்களை கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போறதுக்கு யாரோ பாடுபட்டா, யாரோ மூட்டை தூக்குனா மூச்சு விடக்கூடிய நபர் யாரு? ஈவேரா. தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் பண்ணாத நபர் யாரு? ஈவேரா. தொழிலாளர்களுடைய உரிமைக்காக பாடுபட்ட ஒரு நபர் யாரு? அம்பேத்கர். தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடிய பொழுது கீழே வெண்மணியில கிட்டத்தட்ட 46, 48 பேரை எரித்து கொன்ற அந்த பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்தவர், கூலி கட்டு போராடக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரன் பூரா கழகக்காரன் சொன்னவன் யாரு? ஈவேரா. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு வாழ்ந்தவர், பொது உடைமை சித்தாந்தத்தோடு வாழ்ந்தவர் ஐயா அம்பேத்கர். இவங்க கம்யூனிஸ்டுகளை கேவலமாக பேச நபர் யாரு? இந்த வெந்தாடி ஈரோட்டு கிழவன்.
அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஈவேராவையும் அம்பேத்கரையும் ஒரு தட்டில் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் அம்பேத்கர். அம்பேத்கர் இந்த அரசியல் சாசனத்துக்கு தலைவராக இருந்து சட்டங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில், தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் ஜெயிக்கணும்னு பாடுபட்டதுக்கு உதவியாக சென்றதுலாம் ஜனசங்கம் போன்ற இயக்கங்கள். அவரை தோற்கடிப்பதற்கு நேரு இவருடைய உதவியாளராக இருந்த ஒரு நபரையை வச்சு தோற்கடிக்கிறதுக்கு காரணமானது காங்கிரஸ் கட்சி. கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கர் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எதிர்த்து வேலை செஞ்சவங்க ஆச்சுங்களா. இப்படியெல்லாம் கொள்கை முரண்பாடு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் அம்பேத்கரை பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப ஆடு நனையுதேன்னு ஓனாய் கூச்சல் போட்டது மாதிரி நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறார் பாராளுமன்றத்தில், இல்லை இந்த ப்ளூ கலர் நேரத்தெல்லாம் டிமாண்ட் ஆகி போச்சு. ப்ளூ கலரில் டிஷர்ட்டு, ப்ளூ கலர் சட்டை, ப்ளூ கலரில் சால்வை, ப்ளூ கலரில் சேல்வை. ஏன்னாங்க ஐயா, நான் அம்பேத்கர் இந்த உதயநிதி சொல்லிச்சு பாருங்க, சங்கிகளுக்கு எரியும் அப்படின்னு மாதிரி அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற பெயரை சொன்னால் உங்களுக்கு எரியும்னா நாங்கள் 100 முறை சொல்லுவோம்னு யார் சொல்லுது? ராகுல் காந்தி. அம்பேத்கர்ங்கிற பெயரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? அவர் இயற்றிய சட்டத்தை நீங்கள் மீறி நெருக்கடி நிலையை கொண்டு வந்து ஜனநாயகத்தில் சட்டத்தினுடைய கழுத்தை தூக்கில் போட்ட ஒரு நபர் யாரு? உங்க அப்பத்தா யாரு? உங்க அப்பத்தா யாரு? எங்க அண்ணன் சீமான் மாரி உங்க அப்பத்தா யாரு? இந்திரா காந்தி. நீங்க கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறோங்கிறீங்க. எந்த நன்மையை செய்யல சார். பிஜேபி அப்படி அல்ல. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கு காரணமான கட்சி அது. அவருக்கு 100 ஆண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாடியது பாஜக. அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், அவர் வேற மதத்துக்கு மாறி அந்த தீக்ஷா பூமி போன்ற இடங்கள் எல்லாம் அவர் சார்ந்த அந்த நினைவு இடங்களை அரசு தனியாரிடம் இருந்ததை விலைக்கு வாங்கி இன்று தேசத்துடைய சொத்தாக மாற்றி இருக்குன்னா அதுக்கு பாஜக தான் காரணம். நான் இவ்வளோ கேட்குறேன் சார். நீங்கள் அம்பேத்கர் பெயரை நான் 100 முறை இல்லை 1000 முறை சொல்லுங்கிறாங்கல்ல. நேற்று தமிழ்நாட்டில் எல்லா திமுக காரை உள்ளிட்ட கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தை எல்லாரும் போய் போராட்டம் பண்ணுறாங்க சார். அம்பேத்கர் அம்பேத்கர் பீம் 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 ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்னு சொல்லிட்டு, ஜெய் பீம்னா நீங்கள் உடனே சூரியன் நடிச்ச படத்தை நினச்சிக்காதீங்க. ஜெய் பீம்னு சொல்லி தமிழ்நாட்டில் வேங்க வயலில் குடிநீர் தொட்டியில் பிய கலந்தவங்களை கண்டுபிடிக்க சொல்லி எத்தனை போராட்டம் நீ நடத்தின? பட்டியல் சாதிக்காரன் பூரா நீதிபதியாக இருக்கான்னா திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று சொன்ன யார் நபர்? திமுகவினுடைய நபர் RS பாரதி நேற்று போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறாருன்னா இது எப்படி இருக்குது? கசாப்பு கடைக்காரன் காரூண்யம் பேசுகிறது மாதிரி இருக்குது. விழுப்புரத்தில் பார்க்குறேன், நம்ம அண்ணன் பொன்முடியோட புள்ள கௌதம சிகாமணி, அப்புறம் இன்னொருத்தர் லக்ஷ்மணன் நினைக்கிறேன், பழைய MP இப்போ திமுகவில் இருக்கிறார். இன்னொருத்தர் அம்பேத்கர் சிலைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே திமுக துண்டை வச்சு தொடக்கிறாங்க. பரவாயில்ல, அம்பேத்கரை திமுக காரில் அபிஷேகம் பண்ண வச்சிருக்காரு பாரு அமித்ஷா. இதே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் திருமாவளவன் உன் கூட்டணியில் தலைவனாக இருந்த பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை கட்டக்கூடாதுன்னு வட மாவட்டங்களை தடை போட்டவனும் சார். இன்னைக்கு யார் அம்பேத்கரை விமர்சிச்சிங்களோ மதிக்கலையோ அவங்கள பூரா அபிஷேகம் பண்ணிச்சிருக்காரு அந்த அமித்ஷா. இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு அம்பேத்கருக்கு இவ்வளவு ஆதரவாக பேசக்கூடிய இந்த நபர்கள்ட்ட கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலைகள், அம்பேத்கருடைய சிலைகள் சுதந்திரமாக இருக்கா? அம்பேத்கர் மட்டுமல்லைங்க, இந்த நாட்டிற்கு பாடுபட்ட நல்ல தலைவர்கள், தேச தலைவர்களை பூரா நீ சிறையில் வச்சது மாதிரி தானே ஜெயிலுக்கு கூண்டில் வச்சிருக்க. சிலைகளுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில், சுதந்திரம் இல்லை. நீ என்ன அம்பேத்கரை பற்றி பேசுகிற? நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போகின்ற பொழுது அந்த மையவெளி கட்டடத்தில் வந்து அம்பேத்கருடைய சிலை இருக்கும். கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார். நீ அந்த சிலைக்கிட்ட போனால் அவர் காலடியில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி கௌரவப்படுத்திருக்கு. அம்பேத்கர் என்கின்ற ஒரு நபர் மீது அவர் புத்த மதத்துக்கு மாறினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து சாகும்பொழுது நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் புத்த மதத்துக்கு மாறி ஒரு மாதம் 1.5 மாதம் தான் உயிரோடு இருந்தார். அப்புறம் மரணத்தை விட்டார். வருடங்கள் நினைவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அவர் புத்த மதத்துக்கு போனபோது எவ்வளோ பேர் போனாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து தலித்துஸ்தான் கேளுங்கள் அப்படின்னு இவர் நம்ம தமிழ்நாட்டு அறிவாளி யார் ஈவேரா போய் சொல்கிறார். அதெல்லாம் கேட்க முடியாது. அவன் பாகிஸ்தான் கேட்டான் ஜின்னா, நீங்கள் தலித்துஸ்தான் கேளுங்க, நான் திராவிடஸ்தான் கேட்குறேன். அவர் அதெல்லாம் கேட்க முடியாது, தேசத்துக்கு எதிராக நான் பேச முடியாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லிட்டார்.
இவங்க அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடுன்னு சொல்லிவிட்டு திராவிட நாடும் போகலை, சுடுகாட்டுக்கும் போனாங்களான்னு தெரியலை. ஆனால் சுடுகாட்டிலையும் சமநீதி இல்லைங்கிற சூழல்லாம் இருக்கு. அதனால அம்பேத்கருடைய பெயர்களை இவங்க சொல்றாங்கல்ல, அதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் பிழைப்புக்காக அம்பேத்கரை தங்களுடைய கவசமாக, கேடயமாக, முகமுடியாக பயன்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், எங்கள் அண்ணன் திருமாவளவன்ட்ட திமுக இயக்கங்கள், திராவிட கட்சிகள் எத்தனை இடத்துல அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கா? ஆனால் நீ அரசியல் சித்தாந்த எதிரியாக, கொள்கை எதிரியாக நினைக்கக்கூடிய ராமதாஸ் ஐயாவுடைய அந்த தைலாபுர தோட்டத்தில் அம்பேத்கருக்கு சிலை இருக்கு. இதுதான் அரசியல் நிலை. அவர் பெரியாருக்கு சிலை வச்சிருக்காரு, மார்க்ஸ் எங்களுக்கு வச்சிருக்கிறார். விடுங்க, உனக்கு கொள்கையில முரண்பாடா இருந்தாலும் ராமதாஸ் ஐயா அம்பேத்கர் சிலை வச்சிருக்கிறார். திமுக ஆஃபீஸில் அம்பேத்கர் சிலை இருக்கா? அதிமுக ஆஃபீஸில் இருக்கா? காங்கிரஸ் ஆஃபீஸில் இருக்கா சார்? கிடையாது. அப்போ நீங்க என்ன சொல்ல வாருங்க? நேற்று அம்பேத்கர் சாயம் பூசிக்கிட்டு அம்பேத்கர் பனியன் டிஷர்ட் போட்டு ஐ ஆம் அம்பேத்கர், ஐ லவ் அம்பேத்கர். என்னங்கப்பா அது? அரசியல் நாடகத்துக்கு அம்பேத்கரா? இது அநியாயம். மக்கள் ஏத்துக்கல. நேற்று ரொம்ப ரொம்ப கேவலத்திலும் கேவலமா ஒரு வயசான ஒரு நேர்மையான முன்னாள் அமைச்சர், தற்போது எம்பி, ஒரிசாவில் சார்ந்தவர், சாரங்கின்னு நினைக்கிற அந்த ஐயா, அவரை பிடிச்சி தள்ளி விட்டு மண்டையை உடைக்க விட்டு, ரொம்ப குடிசையில் வாழக்கூடிய ஒரு மகன் சார் அந்த நபர். அந்த எம்பி மந்திரியாக இருந்தாலும் ரொம்ப எளிய வாழ்க்கை வாழ்கிறவர், பணக்கார புத்தியோடு இந்த உதயநிதிக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய டிஷர்ட்டு, யார்? ராகுல் டிஷர்ட்டு அவரை தள்ளி விட்டுருக்கு. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அம்பேத்கரை வைத்துக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறாங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. ஓகே சார். அடுத்ததான் நம்ம சீமான் அவர்கள் ஏற்கனவே பாஷா இறந்ததுலேருந்து அங்கே இறுதி சடங்குக்கு போகிறதாகட்டும், மற்ற விஷயங்கள் பண்ணுறதாகட்டும், எப்போ ப்ரெஸ் மீட்டில் கேட்டாலுமே அவர் செஞ்ச விஷயங்கள் தப்பாக இருந்தாலுமே அவர் நல்ல மனிதன்ற மாதிரி ஊர்ஜிதப்படுத்த ட்ரை பண்ணுறாரு சார். எதனால் அது கேட்டால் அப்பான்றாரு? அல்லுமா பாஷா அப்பான்னா ஒசாமா பின்லாடனுக்கு பெரியப்பாப்பா. பம்பாயில குண்டு வச்சான் பாரு, அவன் பங்காளியா? நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் எப்பொழுதுமே இறந்த நபர்களை சாட்சியத்திற்கு அழைக்கக்கூடிய நபர். நான் கோயம்புத்தூர் சிறையில் இருந்தபோது அப்பா பாட்ஷா அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவாங்க. அவர் பரோலில் வந்தபோது என்கிட்ட கூப்பிட்டு, மகனே என்னுடைய விடுதலைக்காக நீ குரல் கொடுக்கணும்னு சொன்னார். அப்பா நான் முயற்சிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி செத்த பாட்சாவை எழுப்பியா கேட்க முடியும்? நீங்கள் பொய்யுங்க. ஒத்த 10 சினிமா எடுத்தும் படம் ஓடலை, ஆனால் ஒத்த படத்திலே அரசியல் ஓடிடுச்சு அப்படின்னு சீமானை பேசுவாங்க. இந்த சீமானுடைய பேச்சு ரொம்ப கேவலத்திலும் கேவலம் மட்டுமல்ல, ரொம்ப வெறுப்பினுடைய உச்சமாக நான் பார்க்குறேன். ஒரு குண்டு வச்சவைய, கொலகார பைய, கோயம்புத்தூர் அமைதியை சீரழித்தவன், மார்க்கெட்டில், மருத்துவமனையில், பொது இடத்துல, ஜவுளி கடையில் எல்லாம் குண்டு வச்சு கொலை செஞ்ச காரணமான நபர். இஸ்லாம் மதம் நல்ல மதம், ஆனால் மதத்தில் இருக்கக்கூடியவர்களை மூளைச்சலவை செய்து வன்முறை பாதையில் ஆக்குறதுக்கு காரணமாக இருந்த நபர், அல்லுமா இயக்கத்தை ஆரம்பித்த அந்த நபர், எங்கள் ஐயா வீரத்திரு ராமகோபாலனை கொலை செய்ய வேண்டும் என்று தலைகளை வெட்டிய ஒரு கொடூரன். இப்படி வன்முறையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய பாட்ஷாவை எங்கள் அப்பான்னு சொல்கிறிய, நான் பல சந்தேகங்கள் எனக்கு கேள்வியெல்லாம் இருக்குது. இவர் நாஞ்சில் மனோகரன் சொன்னது மாதிரி கருவின் குற்றமோ என்று என்ன தோன்றுகிறது. இவருக்கு எத்தனை அப்பான்னு தெரியல. இப்போ பார்த்தா ஒரு விழாவுக்கு போனால் அவர் எங்கள் அப்பா, இவர் போனால் இவர் அப்பா அப்படிங்கிறார். உனக்கு எவரப்பா அப்பா? சொல்லப்பா, சீமானப்பா சொல். அநியாயம் அல்ல? ஒரு வன்முறையினுடைய வடிவத்தை உனக்கு அப்பான்னு சொல்றீங்க, இது என்ன நியாயம்? வன்முறையுடைய வடிவம் இல்லையாது. ஒரு மனிதனுடைய மாண்பு என்ன? பகைவனுக்கு வருவாய் நன்னெஞ்சேன்னு பாரதி சொன்னான்னு சொல்ற, அது மனிதனுக்கு. இவன் மனிதனா? மனிதனே கிடையாது. அத்வானியை கொலை செய்வதா உனக்கு நோக்கமா இருந்தா அத்வானியை கொலை செய்ய முயற்சி பண்ண. அப்பாவி மக்களை ஏண்டா கொலை பண்ண? அன்றைக்கு வன்முறைக்கு காரணமாக இருந்தது திமுக. அன்று ஆதரித்தது திமுக, இன்று ஆதரிக்கிறது திமுக. ஒரு கொலைகாரன் இறந்து விட்டான், அவனை போய் சுப்ரீம் கோர்ட் அவனுக்கு விடுதலை கொடுக்கல. ஆனால் அந்த பாட்ஷாவுக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய இந்த நபரை பார்த்து கேட்கிறேன், நீ வன்முறையாளனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வாடகை வாயன், இழி பிறவி,
கேவலத்திலும் கேவலமான ஒரு நபர் யார்? இந்த சீமான். ஆனா அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்க இவர் தப்புன்னு சொன்னீங்கன்னா, குஜராத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது காரணமானவங்கள நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. முட்டாள் மாதிரி பேசுறான் சார். நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார்களா? வன்முறை வெறியாட்டத்திற்கு காரணமாக காரணமா தீ வச்சது யாரு? ரயில்ல ராம பக்தர்களை, கரசேவர்களை தீ வைத்தது யார்? இவன் தானே அடிப்படைவாதி தானே. எல்லா முஸ்லீமும் கெட்டவன் கிடையாது, முஸ்லீம் நல்ல மதம் தான். ஆனால் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுறானே அவனை தானே நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் தேசிய தன்மையோடு இருக்கிற எந்த இஸ்லாமியனும் நாங்கள் எதிர்க்கலையே, நாங்கள் ஏற்றுக்கிறோமே. வன்முறை தான் உங்களுக்கு காரணமா? அல்லுமா இயக்கம் ஒரு பக்கம், ஜிகாத் கமிட்டி ஒரு பக்கம். ஏன் சார், காவலர் செல்வராஜை வந்து கொலை செஞ்சதுக்கு தான் தொடங்குது கோயம்புத்தூர் கலவரம். அதன் பிறகுதான் குண்டு வெடிப்பு. அப்போ போலீஸ்காரனை கொலை செய்யறதுக்கு காரணமான இயக்கத்தை ஆதரிக்கிறாரா சீமான்? மிஸ்டர் அருண் ஐபிஎஸ் யார் திருச்சி அந்த காவல் அதிகாரி சொல்றாரு பாருங்க, இது ஒரு பிரிவினவாத சக்தி, தடை செய்ய வேண்டிய சக்தி, வன்முறையை ஆதரிக்கக்கூடிய சக்தின்னு சொல்றாருல, அந்த கருத்தை நான் முழுக்க ஆதரிக்கிறேன். மிஸ்டர் அருண் ஐபிஎஸ் கூற்றை நான் ஆதரிக்கிறேன். தடை செய்ய வேண்டிய ஒரு இயக்கம், ஒரு விஷசந்து, சமூகத்தின் சீரான ஒரு முகம்தான் சீமான். கேவலத்திலும் கேவலமாக கேடான அரசியலை, மலிவு அரசியலை நாம் தமிழர் கட்சியில் கூடிய அண்ணன் தம்பி எல்லாம் யோசிக்க வேணாமா? எல்லாம் கூடாரமே காலியாகி போயிட்டு இருக்கு. கூடார காலியாவது கூட இருக்கான்னு தெரியல. அவர் சிரிக்கிறதுக்கு 10 பேரை கூட வச்சுட்டு தான் வந்துடுறான். 1000 கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தாக என்னைக்கு அல்லுமா பாட்சாவை அப்பான்னு சொன்னான்னு அடியோடு மரியாதை போச்சு. ஐயோ ஐயோ ஐயோன்னு அலறி துடித்த அந்த மக்களுடைய குரல்களை எல்லாம் என் காதுல கேட்குது. இந்த கல்மனசுக்காரன் சீமானுக்கு அது கேட்கலையா? அவன் மட்டுமல்ல சார், சீமான் மட்டுமல்ல, இந்த அப்துல் சமத்னு ஒரு எம்எல்ஏ, பெரிய மாண்பாளர் போல இருக்கு. இந்த தனியரசுன்னு ஒரு ஆள், கொங்கு பகுதியில் பெரிய துண்டெல்லாம் போட்டுட்டு மீசை முறிச்சு ஏழு போட்ட பிச்சையில் எம்எல்ஏ ஆன ஆள், அவர் போய் அண்ணன் பாட்சா செத்த முறை அவன் கொங்கு பகுதி ஆளுறான், அவன் சொந்தக்காரன். நீ என்ன அஞ்சல் செத்தவனு கிடக்கு? வெக்கம் இல்லை, ரோஷம் இல்லை, மானம் இல்லை, எதுவுமே இல்லை உனக்கு. ஓட்டு எலும்பு துண்டுக்கு ஏதோ தேடி போகிற மாதிரி போராடுவோம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து புலம்பக்கூடிய செய்தியை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி கடைசியாக ஒரு கேள்வி சார், 2026 எந்தெந்த கட்சிகள் எதோட கூட்டணி சேர வாய்ப்புகள் உண்டு? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்றுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா 5 முனை போட்டிகளாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியிலும் பிரித்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரே சார், எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் சூழல் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து தனியாக கட்சியை ஆரம்பிச்சிருக்க கூடாது. அவர் ஆரம்பிச்சதுதான் சார் எல்லா பக்கமுமே வந்து ஆரம்பிச்சிருக்க கூடாது. அவர் திமுகவில் சேர்ந்துருக்கலாம். 2 கொள்கையும் முரண்பாடாக நான் பார்க்கல. முதல் கட்சி ஆரம்பிக்கிறது போது கூட நான் யோசித்தேன், பரவாயில்ல, ஏதோ விஜய் வந்து பெருசாக பேசி ஏதோ மக்கள்கிட்ட நல்லது செஞ்சு திமுக வீழ்த்திடுவாருன்னு பார்த்தேன். இது அறிவாலய ப்ராஜெக்டோட, அறிவாலய அஜெண்டாவோட ஆள் தான் யாரு? விஜய். அறிவாலயத்தோட அஜெண்டா, அறிவாலயத்தோட ஏஜெண்ட் தான் விஜய். எங்க திமுக ஒரு செய்தியை சொல்லுது, ஒரு கண்டனம் தெரிவிக்குது. ஒன்றிய அரசு, இவர் ஒன்றிய அரசு. அம்பேத்கரை விமர்சித்து விட்ட அமித்ஷா, இவர் அம்பேத்கரை விமர்சித்து விட்ட அமித்ஷா. யார்? அம்பேத்கரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுவோமா? அம்பேத்கர் அப்படின்னு பேச தெரியாது இவருக்கு. பழைய சினிமாவில் நடித்ததுனால சினிமா நடிகர் தெரியும். அம்பேத்கர்லாம் அவருக்கு தெரியாது. எங்கள் கொள்கை தலைவரை விமர்சித்து விட்டார். மணிப்பூர் கலவரம் தெரியுமா? மணிப்பூருக்கு போமா வரியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டார். எங்கள் அண்ணன் விஜய் அவர்களே மணிப்பூருக்கு போகிறதா இருந்தால் நான் கூப்பிட்டு போகிறேனார். ஆனால் அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் யாரோ வேண்டப்பட்ட கல்யாணத்துக்கு மட்டும் தனி ஃப்ளைட்டில் யாரோ கூட போகிறதுக்கெல்லாம் நேரம். ஏங்க மணிப்பூருக்கு போக உங்களுக்கு நேரம் இல்லை, தனி விமானத்தில் இங்கே போகிறதுக்கு மட்டும் நேரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் திமுகவுடைய கொள்கையை வேறு பெயரில் சொல்லக்கூடிய நபர் தான் விஜய். ஏன்னா அவருக்கு தளபதி, உங்களே சொல்லியிருக்க, அந்த தளபதியா இந்த தளபதியா, இப்போ 2 ஒரே தளபதி, 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான், தலைக்கு மேலே அழகாக இருக்கிறாங்க, தேவையானது வச்சுக்கிறாங்க. அதனால் இந்த தளபதி அந்த தளபதிங்கிறதுலாம் ஒரே தளபதி தான். அதனால் கூட நேற்று ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், தமிழக வெற்றி கழகம் என்பதை திராவிட வாட்ஸ்அப் கழகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதுக்கு தனி அறிக்கை? தனி அறிக்கை எதுக்கு? அண்ணா அறிவாலய திண்ணையில் அடுத்து போகக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். அந்த ஒட்டு திண்ணையில் காத்திருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய நபர் தான் விஜய். விஜயை வந்து விமர்சனம் செய்கிறார் உதயநிதி, பேச முடியல ஒன்றால்.
ஏன் ஆதவர்ஜுனா நீங்கள் புத்தக வெளியீட்டில் பேசுகின்ற பொழுது வேங்க வயலுக்கு போகணும், மேலவளவுக்கும் போகணும்னு சொன்னார். போங்க வேங்க வயலுக்கு, கிளம்பி போங்க ராசா. வேங்க வயலில் தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்தவனை கண்டுபிடிங்க, ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் சொல்லி அந்த டேங்க் மேலே உட்காந்துக்கோ சொல்லு, ஒன்று ஆதரிப்பானாங்க. இங்கே ஜெய் பீம்னு படம் எடுப்போம், இங்கே பொய் பீமா வாழ்ந்து காமிப்போம், இதுதான் விடுவோம். அது உதயநிதி, விஜய், ஸ்டாலின், திமுக, ஐயா திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். 5 மணி போட்டி வந்தா என்ன ஆகும்? அது உங்கள் கேள்வி. இப்போதைக்கு திமுக கூட்டணியில் வெளியேற பட்டியலில் ஆர்ஏசியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்கள் அண்ணன் வேல்முருகன் கட்சி. எங்கள் அண்ணன் வேல்முருகன் கட்சி அவரை மதிக்கிறதே இல்லை. வேல்முருகன் அப்படின்னா போதும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் உட்காருங்க, வேல்முருகன் நீங்கள் உட்காருங்க, நீங்க சொல்ல கேட்க மாட்டீங்களா, உட்காருங்க இருங்க, ஏன் அப்படிங்கிறாரு. அப்பாவுக்கு வேல்முருகனை பார்த்தாலும் எரியுது. நீங்கள் கேட்க மாட்டீங்களா, உட்காருங்க, எல்லாம் தெரியும், நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. யாரு? நம்ம மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஆரம்பிப்பார். அதான் போதும் சொல்லியாது. எங்க மந்திரி சொல்றதை பூரா நீங்கள் எங்க சொல்றீங்கன்னு வேல்முருகன் கேட்குறாரு. உட்காருங்கிறாரு. உரிய மரியாதை இல்லைங்கிறாரு. அவர் தொகுதிக்குள்ள அமைச்சர்களும் துணை முதலமைச்சர்லாம் போகிற செய்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேல்முருகன் வருத்தப்படுறாரு. அதனால திமுக கூட்டிலிருந்து வெளியேற கட்சியில் ஆர்எஸ்சி டக்குன்னு வெளியேறு. அது எங்கே போகிறாரு நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று, திமுகவுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் கூட்டு சேரணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தங்களுடைய அரசியல் மனமாச்சரியங்களை களைந்து ஓரணியில் திரண்டு இந்த கும்பல் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்கு சேரணும்னு தான் நான் சொல்கிறேன். 5 அணி ஆனாலும் சரி, அஞ்சாத அணியாக ஒரு மாற்று சக்தி தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கும். ஒரு கூட்டணி ஆட்சி தான் ஆட்சி அமைக்கும். இவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படி சொன்னாலும் அதை நீ கேளுன்னு எங்கள் அண்ணன் திருமாவளவனை சொல்லி விட்டாலும் ஐயையோ நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி அங்கே நான் அடிமையாகவே இருப்பேன் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த விளம்பரத்தில் போடுவான் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போவான். பருவநிலை மாற்றம் மாதிரி இதை மாற்றம் வரும், தேர்தல் நேரத்தில் மாற்றம் வரும். நிச்சயமாக திமுக இல்லாத சூழல் உருவாவதற்கு தான் நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிற செய்தியை தான் நான் பதிவு பண்ணுறேன். ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் எப்படி கூட்டணி அமையுது அப்படின்ட்டு. உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி.